ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சீரீஸோட அடுத்த பார்ட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்லயே மிங்கு சியுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இதை போய் நீ போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு குருவியை பார்த்துட்டு இருந்தான். அத்தோட தான் முடிஞ்சது. சியு உள்ள போறா. கொஞ்சம் ஆக்வர்டா தான் இருக்கு. ஆனா அந்த இடத்த விட்டு அவளுக்கு வெளியே போறதுக்கு வேற இடமே இல்லைன்னு அவளுக்கே நல்லா தெரியும். சோ குளிச்சுட்டு மிங்கோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா மிங்க ஒரு லெட்டர் மட்டும் எழுதி வச்சுட்டு வெளியே கிளம்பி போயிருக்கான். நான் சீக்கிரமா திரும்ப வந்துடுறேன், சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு. உடனே நம்ம சியு இந்த வீட்டை போய் கொஞ்ச நேரம் சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கா. அதுல நம்ம மிங்க, அவங்க அம்மா அப்புறம் அவங்க அப்பா 3 பேரும் சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ ஒண்ணு இருக்கு. அதை மறுபடியும் பார்த்துட்டு அதே இடத்துல வச்சிடுறா. கொஞ்ச நேரம் அந்த குருவியை போய் பார்க்கலாம் அப்படின்னு அதை பார்த்துட்டு இருக்கா. அப்ப மிங்க உள்ள வந்துடுறான். சாப்பாடுலாம் வாங்கிட்டு வரான். இங்க பாரு, நீ போய் இதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் எடுத்துட்டு வர சொல்றான். குருவிக்கு காலில் அடிபட்டு இருக்கு, முதல்ல அதுக்கு மருந்து போட்டோம்னா சீக்கிரமா சரியாயிரும், அப்புறம் அதை பறக்க விட்டுலாம் அப்படின்னு அதுக்கு மருந்து போட்டு விட்டு உள்ள வச்சிட்டு இருக்கான். பரவாயில்லையே, உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு அங்க நம்ம சியு சொல்லிக்கிட்டு இருக்க. மிங்க உடனே பாத்துட்டு, ஆமா எங்க அப்பா பண்ணும்போது எத்தனை தடவை பாத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்டுட்டு இருக்கா. சியுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாவே இருக்கு. என் அக்காவோட வாழ்க்கையை நான் கம்ப்ளீட்டா திருடிட்டேன்ல, நான் மட்டும் அந்த ஊருக்கு போயிருந்தா அவங்க நிம்மதியா ஹாப்பியான லைஃப் வாழ்ந்துட்டு இருப்பா. ஆனா எனக்காக அவங்க மாட்டிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. என்ன பயங்கரமா அவ ஹேட் பண்ணிருப்பாள் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா ஒண்ணு ஹேட் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். நீ போய் சொல்லுன்னு எனக்கு தெரியுது, ஆனா என்ன பண்றது, அவளுக்காக என்னால பண்ண முடிஞ்ச ஒன்னே ஒண்ணு அவளுக்காக நியாயத்தை வாங்குறது தான். அதை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம அந்த பையன் இருக்கான்ல, அதான் என் பெரியப்பா பையன், அவனே இப்ப நல்லதான் இருக்கானா. அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, நீ இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்க, இதை பண்றதுக்கு யாருக்கா இருந்தாலும் பெரிய தைரியம் வேணும். அதனால நீ மத்த எதை பத்தியும் யோசிக்காம கவலைப்படாம நிம்மதியாரு அப்படின்னு மிங்க சொல்றான். எங்க நிம்மதியா இருக்குதுன்னு சியு யோசிக்கிறா. ஆனா இங்க இன்னொரு பக்கம் சியுவோட அம்மா அப்பா எல்லாரும் பயங்கரமா தேடிட்டு இருக்காங்க. டென்ஷன் ஆயிட்டு எவ்வளவு முடியுதோ அந்த அளவுக்கு தேட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அம்மா ஒரு ஃபோன் நம்பரா ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி சியு வந்தாளா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. யாருமே இல்ல, பாக்கல அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க. அப்போ ஒரு போலீஸ் கிட்ட இருந்து போன் வருது. ஒரு 23 வயசு பொண்ணு ஒருத்தி இறந்து போய் கிடக்குறா. அந்த பொண்ணோட பாடி வந்துட்டு மட்டும்தான் கிடைச்சிருக்கு, முகம் சரியா தெரியல, வந்து பாக்குறீங்களா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா அலறி அடிச்சுட்டு வெளியே ஓடுறாங்க. அவங்க அப்பா சொல்றாரு, 23 வயசு பொண்ணுன்னு சொல்றாங்க, நம்ம பொண்ணுக்கு வயசு 17, வயசே மேட்ச் ஆகலாமா, அது நம்ம பொண்ணு இல்லம்மா, பயப்படாதுன்னு சொல்ல, தப்பு பண்ணிட்டேன், என் பொண்ணை நான் பாத்துக்க விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கதறியால ஆரம்பிக்கிறாங்க. நான் போய் பாக்குறேன், நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது நம்ம பொண்ணு கிடையாது அப்படின்னு அவங்க அப்பா சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. இங்க மிங்கும் சியும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லானதும் நீங்க கிளம்பி போயிருவியா அப்படின்னு மிங்க கேக்குறான். நான் போய் தானே ஆகணும் அப்படின்னு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. எங்கேயாச்சும் நிறைய கூட்டமா ஆளுங்க இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது பெரிய சிட்டிக்கு நான் போறேன் அப்படின்னு சியு சொல்றா. நீ போகும்போது என்னையும் கூட்டு போயிடு அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். உங்க அப்பா ஒரு டாக்டர், நீ உனக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு, இந்த இடத்த விட்டுலாம் நீ வரவே மாட்ட, வராத அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சமா காசு மட்டும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்க மிங்கு பாக்குறான். காசுக்காக தான் நான் வந்துட்டு இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா, எங்க அப்பா விட்டு எப்படா ஓடி போவேன்னு எனக்கும் சின்ன வயசுல இருந்து தோணிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம உனக்கும் உடம்பு சரியில்லாம போயிட்டே இருக்கு, எனக்கும் எங்கேயாவது போகணும், உனக்கும் எங்கேயாவது போகணும், நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒருத்தங்க கம்பெனிக்கு இருந்துட்டா நல்லா தானே இருக்கும், அதனால நம்ம 2 பேரும் போய்க்கலாம், புரியுதா அப்படின்னு சொல்ல சியு பாக்குறா. இவன் சொல்ற ஐடியாவும் நல்லா இருக்க மாதிரிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு உண்மையாவே இங்க இருக்க பிடிக்கலனா வா, நம்ம 2 பேரும் சேர்ந்தே போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மிங்கும் சிரிக்க ஆரம்பிக்கிறான். சியுவோட அம்மா ரோட்ல போஸ்டர் எல்லாம் ஒட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த பொண்ணு எங்கயாவது பாத்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க அப்படின்னு. ரோட்ல போறவங்க கிட்ட எல்லாம் கூட கேக்குறாங்க. அங்க ஏதோ சியு மாதிரியே ஒரு பொண்ணு போற மாதிரி இருக்க. அவங்க அம்மா வழியில வண்டி வருதுன்னு கூட பார்க்காம பாஞ்சு போயிட்டு வண்டிக்காரன் திட்டவே ஆரம்பிச்சிட்டான். அவங்க அம்மா சோகத்துல மறுபடியும் கதறி ஆள ஆரம்பிக்கிறாங்க. சியு வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது மிங்க அவளுக்கு மியூசிக் வாசிச்சு காட்டுறான். ஏய் பரவாயில்லையே, செம்மையா வாசிக்கிற அப்படின்னு சொல்ல, உடனே ஓகே ஓகே, இதை நான் ஃப்ரீயா வாசிச்சேன் நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க கேக்குறான். இது ஒன்னே ஒண்ணுதான் என்கிட்ட இருக்குன்னு கழுத்துல போட்டிருக்க ஒரு செயினை கழட்டி கொடுக்குறா. இது வந்து என்னோட லக்கி சாம், இது கோல்டு கிடையாது, ஆனா நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன் அப்படின்னா இதை எனக்கு கொடுத்த கம்பெனி தான், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல, சரி பரவாயில்ல இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிங்கு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். சியுக்கே லைட்டா வெக்கம் வந்துருது. அதுக்கு நான் உனக்கு ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணும்ல அப்படின்னு விண்டோல மாட்டிருக்கோல அந்த பெல்லு, தூரமா வந்து சியு கூட ஃபர்ஸ்ட் தடவை பார்த்தால மொட்டை மாடியில இருந்து, அதை கொடுத்து இதை நீ வச்சுக்கோன்னு சொல்ல, இதை பார்த்துட்டு சியு சொல்றா, உன்னை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த பெல்ல தான் தெரியுமா நான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இதை பார்த்தோன்னே யார் இங்க இருப்பாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சியு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியா அப்படின்னு மிங்கு இவளே வச்சக்கண்ணு வாங்காம பார்க்க சியுக்கு கூச்சம் ஆயிருது. சரி தூங்கலாமா அப்படின்னு கிளம்பி போயிட்டு நான் சோஃபால படுத்துக்கிறேன்னு போறா. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ கட்டில படுத்துக்கோ, நடுவில் ஒரு ஸ்கிரீன் கட்டிட்டு நான் கீழே படுத்துக்கிறேன் அப்படின்னு ஒரு துணி எடுத்து ஸ்கிரீன் கட்ட ஆரம்பிக்கிறான். செல்லோ டேப்ல போட்டிருந்த ஸ்கிரீனு ஒரே நிமிஷத்துல பொத்துன்னு கீழே விழுந்தது. 2 பேருக்கும் ஒரே வெக்கம் ஆயிருது. நான் ஜென்டில்மேன், நான் பார்க்கலாம் மாட்டேன், நீ பாட்டுக்கு நிம்மதியா படுத்து தூங்கலாம், புரியுதா அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். சாரி, நான் உனக்கு அடிச்சுட்டேன்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே, அந்த பண்ணது தப்பு தான் அப்படின்னு சியு ஃபர்ஸ்ட் டைம் மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்க மிங்கு பாக்குறான். நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, அதான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு பிளாஷ்பேக்கு போயிடுறான்.
மிங்கு ஒரு தடவை அவங்க அம்மாவை பார்க்கறதுக்காக ஆர்ட் ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கான். அங்க பொண்ணுங்கெல்லாம் டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுங்கெல்லாம் மேக்கப் போட்டு வர அப்படின்னு ஆளுக்கு உள்ள கிளம்பி ஓடிட்டு இருக்க. அங்க பியானோ இருக்கு. அதை பார்த்ததுமே மிங்குக்கு ஆசையாயிருது. அதை உட்காந்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப திருட்டுத்தனமா ஒரு குட்டி பொண்ணு, வேற யாரும் இல்ல, நம்ம ஜியு தான், உள்ள வரா. வந்து ஆடியன்ஸ் உட்கார்ற இடம்லாம் காலியா இருக்கு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ஆடி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அவ லைட்டா டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறா. கரெக்டா அதை பார்த்துட்டு இருக்க மிங்க அவ ஆடுறதுக்கு ஏத்த மாதிரியே மியூசிக்க வாசிக்க ஆரம்பிக்க இந்த பொண்ணும் நம்ம சீயவும் தெரியாம அவ பாட்டுக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் தான் மிங்க மறுபடியும் அவளை மரத்து மேல உட்காந்துட்டு இருக்கும் போது பாத்திருக்கான். நான் உன்ன அப்பதான் பார்த்தேன், நீ டான்ஸ் ஆடின, நான் உனக்காக பியானோ கூட வாசிச்சேன், ஆனா அப்பயும் எனக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாம ஓடி போயிட்ட, நீ அப்பயே கியூட்டா இருந்தேன்னு சொல்ல, வாய் மூடு, அதை பத்தி எல்லாம் எங்கேயும் பேசாத, புரியுதா, எனக்கே ஒரு மாதிரி அவமானமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஏதோ சத்தம் கேக்குது. போச்சு போச்சு, ஏத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு மிங்கு சொல்றான். சீயோ பறந்தடிச்சு வேகமா ஓடி போய் ஒளிஞ்சிட்டு இப்ப என்ன பண்றது, எப்படி ஓடி போறது, நம்மளே மாடியில இருக்கோமேன்னு கேக்கு. நம்ம மிங்கோட கையை வர புடிச்சிட்டு இருக்கா. மிங்கு ஒரு மாதிரி குறுன்னு பாக்க சீயுக்கு தெரிஞ்சிருது. நீ இப்ப என்கிட்ட போய் தானே சொன்ன அப்படின்னு கேட்க, சும்மா சொன்ன, அதை போய் நம்பிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க அவளே பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இங்க மறுபடியும் சீயுவோட வீட்டுக்கு அந்த தாத்தா பெரியப்பா எல்லாரும் வந்துடுறாங்க. பொண்ணாடா பெத்து வச்சிருக்க உருப்படாத ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்க தாத்தா கண்டபடி அவங்க அப்பா கிட்ட கத்திட்டு இருக்காரு. உன் பொண்டாட்டி என்ன பிள்ளைங்களை வளர்த்திருக்கா அப்படின்னு. நியூஸ்ல எல்லாம் சீயுவோட விஷயம் தெரிஞ்சிருது. ஒரு பொண்ணு காணாம போயிட்டா சீக்கிரமா கண்டுபிடிச்சு தகவல் கொடுங்க, நியூஸ் வரைய போய் பேசிட்டு இருக்காங்க. சீயு லேசா ஜன்னல் வழியா எட்டி பாக்கிறதுக்கு போறா. வீட்டு போய் ஏதாவது ஜன்னல் வழியா ஏதாவது சண்டை நடக்குதான்னு பாக்கலான்னு மிக வேகமா ஓடி வந்து ஸ்கிரீனை க்ளோஸ் பண்ணி விடுறான். தயவு செஞ்சு ஸ்கிரீனை ஓபன் பண்ணிடாத, உன்னை பார்த்துட்டா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு. இல்ல டிவில தான் வந்துருச்சு, இந்த அளவுக்கு போகும் நான் நினைச்சே பார்க்கல அப்படின்னு சீயு ஒரு பக்கம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. இங்க நர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட நம்ம மிங்கோட அப்பா வந்துடுறாரு. என்னாச்சு, நீ வந்து நாளைக்கு ஃப்ரீயா இருக்கியான்னு கேட்க, இல்ல நாளைக்கு எனக்கு ஒரு பிளைண்ட் டேட் இருக்கு, அதுக்கு நான் போறேன் அப்படின்னு அந்த நர்ஸ் சொல்லிடுறாங்க. பரவாயில்ல, உன் வாழ்க்கையை பாத்துக்க வேண்டியது உன் கையில இருக்கு, நல்லபடியா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல உடனே இந்த நர்ஸ் கண்டுக்காத மாதிரி இருக்காங்க. உங்க பையன் கூட நல்லா பேசுனீங்களா அப்படின்னு கேட்டுட்டு, என் பையன் பிரான்ஸ்ல இருக்கான், அவன் கூட எப்படி நான் நேர்ல பேச முடியும் அப்படின்னு அவங்க அப்பா கேக்குறாரு. உங்க பையன் அன்னைக்கே வந்துட்டா நீங்க சர்ஜரி பண்ணும்போது, நீங்க 2 பேரும் பாத்துக்கலையா அப்படின்னு கேட்க, மிங்கோட அப்பாக்கு தூக்கி வாரி போட்டுருது. எப்ப வந்தா, ஏன் என்று சொல்லாமலே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு இருக்காரு. வீட்டுல மிங்கும் சீயும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கதவை திறக்கிற சத்தம் கேட்கிற மாதிரி இருக்கு. எங்க அப்பா தான் அப்படின்னு சீயுவை வேகமா உள்ள போய் ஒளிய வச்சுட்டு அவ செருப்பெல்லாம் ஒளிய வைக்கிறது, அவ சாப்பிட்டு இருந்த ஸ்பூனை ஒளிய வைக்கிறதுன்னு என்னென்னமோ வேலையை மிங்கு பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அவங்க அப்பா உள்ள வந்துடுறாரு. அதனால வாசல்ல ஒரு ஷூ இருக்கு, அதை ஒளிய வைக்கிறதுக்கு மிங்கு யோசிக்காம விட்டுட்டான். உள்ள போய் பாக்குற அவங்க அப்பா, என்ன இங்க ஒரு ஸ்பூன் கிடக்கு அப்படின்லாம் யோசிச்சுட்டு, எதுக்கு திடீர்னு கிளம்பி வந்த, நல்ல சாப்பாடு வாங்கி சாப்பிட மாட்டியா, உனக்கு காசு தானே கொடுக்குறேன், ஏன் அளவுக்கு கஞ்ச புடிச்சு நூடுல்ஸ் சாப்பிட்டு இருக்க, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுனே தெரியல, உடம்ப பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. அப்போ வெளியே நின்னுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு பொண்ணு இருந்தா, கத்தியால கூட யாரோ வெளியே ஒரு ரவுடி வந்தானா, அவனை குத்திருக்கா, அந்த பொண்ணு தான் காணாம போயிருக்கா, இன்னும் பொண்ணுங்க எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு வெளியே நிக்கிற ஆன்டிஸ் எல்லாம் பேசுறாங்க. அது மிங்கோட அப்பா காதுல விழுது. ஏற்கனவே இன்னொரு ஆள் இருந்த மாதிரி ஒரு அடையாளம் தெரிஞ்சதே இவர் பார்த்தார்ல. ஒரு டவுட்டோடய அங்க இருந்து கிளம்பி போறாரு. எங்க சீயும் மறுபடியும் வந்துடுறா. உங்க அப்பாக்கு மட்டும் நான் இருக்க விஷயம் தெரிஞ்சா நான் எவ்வளவு கேவலமா நினைப்பாருல்ல, நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன் அப்படின்னு சீயு சொல்லிட்டு இருக்கா. அவர் எப்பவுமே நல்ல அப்பாலாம் கிடையாது, அதை பத்தி எல்லாம் நீ கவலையே பட்டுட்டு இருக்காத, நானும் சீக்கிரமா பெரியவனாயிட்டு நல்ல மீசு தாடி எல்லாம் வளர்த்துட்டு அவரை மாதிரியே எந்த பொறுப்பும் கவலையும் இல்லாம சுத்தணும் அப்படின்னு மிங்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வெளியே எதிர்த்த வீட்டுல பயங்கரமா சத்தம் கேக்குது. பார்த்தா மோமோவோட அப்பா அம்மாவையும் மோமோவையும் போட்டு பயங்கரமா குடிச்சிட்டு அடிச்சிட்டு இருக்காரு. மிங்கு வெளியே போறான். மோமோவை காப்பாத்திட்டு, என்ன பண்றீங்க அங்கிள் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். யாரா நீ பொடி பையன், நீலாம் என்கிட்ட சண்டை போட வந்துட்டியா அப்படின்னு மோமோவோட அப்பா ஒரு பக்கம் கத்த ஆரம்பிக்க, மோமோ நீ உள்ள போயிடுறா ப்ளீஸ்டா அப்படின்னு மிங்க பார்த்து கெஞ்சிரா. மிங்கு மறுபடியும் உள்ள வந்துடுறான். மிங்கு வந்ததுமே நம்ம சீயுவை பார்த்து, நீ மட்டும்தான் கஷ்டப்படுற நினைச்சிட்டு இருக்கியா, அப்படிலாம் கிடையாது, மோமோவோட அப்பா பெரிய பிசினஸ் மேனா இருந்தவரு, திடீர்னு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு, குடிச்சவர் லிவரை புண்ணாக்கிட்டாரு, இப்படிதான் அப்பப்போ குடிச்சிட்டு வந்து மோமோவையும் உங்க அம்மாவையும் போட்டு அடிச்சு துவம்சம் பண்ணுவாரு, ஆனா அவளுக்கு யாருக்கும் அதெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கா, நல்லா படிப்பா, நல்ல பொண்ணு அவ அப்படின்னு சொல்லிட்டு எங்க தாத்தா வந்து அவளை பத்திரமா பார்த்து வளர்த்து எடுத்தாரு, அதுக்கப்புறம் கூட நானும் அவளும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வந்ததால க்ளோஸ் ஆயிட்டோம் அப்படின்னு மிங்க அந்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அடுத்த நாள் சீயோ அவளுக்கு எவ்வளவு ஃபீவர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு இருக்கா. மிங்க பாக்குறான், பரவாயில்ல ஃபீவர் உனக்கு ரொம்ப குறைஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு ஃபீவர் நார்மல் ஆயிரும், அப்ப நம்ம என்ன பண்றோம், 2 பேரும் சீக்கிரமா கிளம்பி இந்த ஊரை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம சீயோ சிரிக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி சர்க்கரையும் மிளகாத்தூளையும் கலந்து மோமோஸை தொட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், இந்த மாதிரி சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்ல மிங்க உடனே சாப்பிடுறான். ஆமா நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு அப்படின்னு. மிங்க நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு கிளம்புறான். அப்பன்னு பார்த்து யாரோ சீயோ வீட்டுல கதவை தட்டுறாங்க. வேகமா சீயோ அந்த கண்ணாடி வழியா எட்டி பார்த்தா மோமோ தான் நின்னுட்டு இருக்கா. மிங் ப்ளீஸ் கொஞ்சம் கதவை திறடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கதவை ஓபன் பண்றது நம்ம சீயோ. அதை பார்த்ததுமே மோமோ ஷாக் ஆயிடுறா. சாரி நான் கிளம்புறேன் அப்படின்னு. இல்லைன்னா நீ
கொஞ்சம் உள்ள வா அப்படின்னு ஜியு கூப்பிட்டு எனக்கு போறதுக்கு இடம் இல்லைங்கிறதால மிங்கு தங்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்தான். இல்ல நான் நடு தெருல தான் நின்றுக்கணும் அப்படின்னு சொல்ல மோமுக்கு கொஞ்சம் பொசிசிவ்னஸ் அதிகமாவே இருக்கு. ஏன்னா மிங்கு தான் அவ கூட சின்ன வயசுல இருந்து இருந்துட்டு இருக்கான்ல. ஆனா இவளை விட சியு க்ளோஸ் ஆனதை அவளால லைட்டா பொறுத்துக்க முடியல. அப்பன்னு பார்த்து சியு நாங்க 2 பேரும் ஊரை விட்டு ஓடி போக போறோம் அப்படிங்கிற கதையும் சொல்ல மோமு பாக்குறா. அப்படியா, அவன் பிரான்ஸ்க்கு போய் டாக்டர் ஆவான்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன். அதுவும் இல்லாம அவனோட தாத்தா இருக்காருல என்ன சொந்த பேத்தி மாதிரி வளர்த்தாரு என்கிட்ட ஒரு சாவி கூட இருந்தது. அவங்க அம்மா பிரான்ஸ்ல இருக்கதால அவன் அங்க டாக்டர் படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா அவனுக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க போல, உன் கூட வரணும்னு தான் அவன் இன்ட்ரெஸ்ட் காட்டுறான் போல. சரி ஓகே, நீங்க 2 பேரும் ஜாலியா இருந்தீங்கன்னா எனக்கு ஓகே தான் அப்படின்னு கொஞ்சம் கன்சர்னும் வச்சுட்டு கொஞ்சம் பொசிசிவ்னஸும் வச்சுட்டு குழம்பி போய் இவ பேசிட்டு இருக்கா. ஆனா சியுக்கு ஏற்கனவே கில்ட்டில ரெக்ரெட்ல சுத்திக்கிட்டு இருக்கா. அவளுக்கு இவன் சொல்ற ஒரு வார்த்தையும் இன்னும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிருது. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு நின்னுட்டு இருக்கா. மோமோ அங்க இருந்து சரி நான் வீட்டுக்கு கிளம்பி போறேன் அப்படின்னு கிளம்பிடுறா. சியு பாக்குறா. அவளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அடுத்து எங்க போறது என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நெட்டை பார்த்து கொஞ்சம் இடத்தெல்லாம் எழுதிட்டு இருக்கா. அப்போ மிங்க வேற வழியில ஒரு குழந்தை ஓடி போறத பார்த்து அவங்க அம்மா கூட தான் வரணும், தனியா போக கூடாது அப்படின்னு திட்டிட்டு இருக்காங்க. மிங்க அதை பார்த்துட்டு சியு எங்கேயாவது கிளம்பிடுவாளோ அப்படின்னு பயமா இருக்கு. வீட்டுக்கு லேண்ட்லைனுக்கு போன் பண்றான். போனே எடுக்கல. மிங்குக்கு பதட்டம் அதிகமாயிட்டே இருக்க நேரத்துல சியு ஒரு வழியா போன் எடுத்துடுறா. போனை சீக்கிரமா எடுக்க மாட்டியா, சும்மா உனக்கு கிண்டல் பண்றதுக்கு தான் போன் பண்ணேன், எங்கேயும் போயிடாத அங்கே இரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மிங்க வேகமா வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு இருக்கான். அப்ப கூட வர வழியில நம்ம சியுவை பத்தி அந்த ஆண்டிஸ் எல்லாம் கேவலமா பேசிட்டு இருக்க, நல்லா மேல போய் இடிக்கிற மாதிரி பாவலா காட்டிட்டு அங்க அந்த மிங்க கிளம்பி போயிட்டு இருக்கான். மிங்க வீட்டுக்கு போறான். தேவையான பொருள்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டு இருக்கான். அது 2 பேரும் சேர்ந்து பேக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நீ இந்த ஹீட் பேக்லாம் கூட வச்சுக்கோ, ரோட்லயே நீ வந்து உடம்பு சரியில்லாமலே வந்துட்டு இருந்தனா எனக்கு தான் டார்ச்சரா இருக்கும் அப்படின்னு மிங்க சொல்லிட்டு இதுல எங்க அப்பா அது வரை எனக்கு கொடுத்த காசு எல்லாமே இருக்கு, கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் நான் சேவ் பண்ணி வச்சிட்டு இருக்கேன், இது நீ பத்திரமா வச்சுக்கோ, நான் என்கிட்ட வச்சிருந்தா காணா போட்டுருவேன் அப்படின்னு மிங்க சியு கிட்ட காசை கொடுக்குறான். நம்ம குட்டியா போய் ஏதாவது சூப்பர் மார்க்கெட்ல வேலையை தேடிக்குவோம், அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சுக்கலாம்னு சொல்ல சியு பாக்குறா. டே மிங்க நான் வந்துட்டு ஒன்னே ஒன்னு சொல்லவா, இது என் வீட்டுல இருக்க எனக்கு நடக்கிற பிரச்சனை, இதுல எதுக்குடா நீ வந்து இன்வால்வ் ஆகுற, நீ பாட்டுக்கு ஹாப்பியா இருவோம் வாழ்க்கையை பார்த்துட்டு நான் பாடி கிளம்பி போய் பாத்துக்கிறேன்னு சொல்ல இங்க பாரு நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டிருக்கோம், திடீர்னு அதை மீறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, எங்க ப்ராமிஸ் பண்ணுன்னு அவ கையை அவனே வலுக்கட்டாயமா இழுத்து இவனே ப்ராமிஸ் பண்ண வச்சுக்கிறான், நீ ப்ராமிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு. மிங்கோட அப்பா வீட்டுல உட்காந்துட்டு நியூஸ் பார்த்துட்டு இருக்காரு வேலை பார்த்துட்டு. அப்ப சியுவோட நியூஸ் டிவில வர ஆரம்பிக்குது. மிங்கோட அப்பா பாக்குறாரு. இவருக்கு ஒரு பக்கம் டவுட் அதிகமாயிட்டே இருக்கு, ஒரு வேலை இருக்குமோ அப்படின்னு. சியுவும் மிங்கும் ஒன்னா தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. மிங்க சொல்லிட்டு இருக்கான் உனக்கு அடுத்த ஃபியூச்சர்ல என்ன பிளான் அப்படின்னு. எனக்கா சூப்பரா வந்துட்டு ஹாம்பர்கர் எங்க நல்லா கிடைக்குமோ அதை சாப்பிடணும், ஜாலியா ஒரு படம் பார்க்கணும், அப்புறம் வேலை பார்க்கணும் அப்படின்னு சின்ன சின்ன ஆசையா சியு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் ஒரு ஆசையா, எனக்குலாம் வந்து பெரியவங்க என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணும், ஜாலியா கான்சர்ட் போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம்ல உட்காந்து பாட்டு கேட்டுட்டே கான்சர்ட்டை நான் பார்க்க ஆரம்பிக்கணும், அப்புறம் ஜாலியா தலைமுடிய ஆப்பிரிக்கன்ஸ் எல்லாம் ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சுட்டு இருப்பாங்கல்ல அந்த மாதிரி மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு லிஸ்டையே போட்டுட்டு இருக்கான். இங்க பாரு வெளியே எனக்கு நிலா ரொம்ப அழகா இருக்குல்லன்னு சொல்ல ஆமா அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சியு சரி தூங்கலாம் அப்படின்னு தூங்க ஆரம்பிச்சிடுறா. சியு நல்லா பாத்தியா இன்னைக்கு நிலா எப்பயும் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு மிங்க சொல்லிக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையே ஆகுது. 2 பேரும் கிளம்புற நாள் வந்துட்டு இருக்கு. நம்ம பறவை இருக்குல்ல அதுக்கு வந்து குக்குன்னு நான் பேர் வச்சிட்டு இருக்கேன், இதை வேற நம்ம விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது, என்ன பண்றது அப்படின்னு கேட்க அதையும் தூக்கிக்கோ, உடம்பு சரியானதுக்கு அப்புறமா அதை விட்டுலாம், நான் வந்து டாக்ஸி கூட்டு வரேன், டாக்ஸியை நேரா நான் வீட்டு வாசலுக்கே கூட்டு வருவேன், அதுக்கப்புறம் தான் கீழே இறங்கணும், அது வரைய இறங்காது அப்படின்னு மிங்க அவகிட்ட சொல்லிட்டு நேரா கீழே டாக்ஸி கூப்பிடுறதுக்கு போயிடுறான். டாக்ஸி ரொம்ப நேரமாயும் கிடைக்கவே இல்லை. ஒரு வழியா இங்க இன்னொரு பக்கம் நம்ம சியு பார்த்தா அவன் கொடுத்த காசு வச்சிருந்தான்ல அதை மறுபடியும் அதே இடத்துல வச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாட்டிட்டு அந்த குருவியும் கையில தூக்கிட்டு கிளம்பிடுறா. மிங்க வெயிட் பண்ணிருக்கான். என்னடா இன்னும் எந்த டாக்ஸியும் காணுமே அப்படின்னு ஒரு டாக்ஸி கிடைச்சிருது. நான் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு ஆள் வரணும் அப்படின்னு நம்ம மறுபடியும் சியுக்கு போன் பண்ணிட்டே இருக்கான். போன் எடுக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ள நம்ம சியு கீழே இறங்கி வந்துடுறா. ஒரு ஆண்டி பார்த்துட்டு இப்பதான் கண்கொத்தி பாம்பா பார்த்துட்டே இருக்காங்களே மின்னல் வேகத்துல ஓடி வந்து ஏ நீ சியு தானே இங்க என்னமா பண்ற எப்பமா வந்தன்னு கேட்க ஆரம்பிக்க பக்கத்துலயே நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க கூட சியுவை பார்த்துடுறாங்க. ஆளாளுக்கு புடிச்சு வச்சுட்டு எங்க போனீங்க ஏன் இப்ப திரும்பி வந்திருக்கீங்க நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லேசா எங்களுக்கு தகவல் வந்துச்சு அப்படின்னு ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காங்க. சியு நேரா திரும்புறா. மிங்க அங்க நின்னுட்டு இருக்கான். மிங்க இவளை பாத்துடுறான். ஆனா சியு எதை பத்தியும் கண்டுக்காம அங்க சியுவோட அம்மா கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. எங்கடி போன குடும்பத்தையே அழைச்சிட்டு நீ எங்க போன இப்பதான் உனக்கு வரணும்னு தோணுச்சா அப்படின்னு அவங்க அம்மா அவளை போட்டு 4 அடி அடிச்சுட்டு வா வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி போறாங்க நேரா. இங்க இன்னொரு பக்கம் வீட்டுல பார்த்தா அந்த தாத்தாவும் இருக்காரு, பெரியப்பாவும் இவங்களை ஸ்பாயில் பண்றதுக்காகவே இருக்காரு. நம்ம சியுவை முட்டி போட வச்சு கல்யாணத்தை கெடுத்துட்டு என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ எல்லாம் மனுஷியா உருப்பிடுவியா, நீ பிறந்த குடும்பம் உருப்பிடுமா, ஒரு பொம்பளை பிள்ளையா இருந்துட்டு இவ்வளவு கேவலமா இருக்கே உங்க தாத்தா கண்ணா பின்னான்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் வல்லாப்பா வாப்பா அப்படின்னு பெரியப்பா கூட்டு போயிடுறாரு. சியு அவங்க அம்மா பார்த்துட்டு என்ன நினைச்சிட்டு இருக்க நீனு, உன்ன மாதிரி ஒரு மோசமான பொண்ணை என் வாழ்க்கையிலே பார்த்தது இல்லைன்னு கத்திக்கிட்டு இருக்காங்க.
மிங்கு பாக்குறான். நேரா கிளம்பி அவங்க அப்பாவோட ஆபீஸ்க்கு வந்துடுறான். யாரோ வந்து ரிப்போர்ட்டர்ஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காங்க போலீஸ்க்கு. இந்த ஏரியால தான் சீயு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்குன்னு. இந்த வேலையை பார்த்தது நீங்க தானா? ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க? என் வாழ்க்கையில நான் நிம்மதியாவே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்பா அப்படி பண்ணீங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்க, உனக்கு இப்ப புரியாது. நீ வயசுல பெரியவனா வளர்ந்ததுக்கு அப்புறமா அப்பா நல்லது பண்ணிருக்காருன்னு சொல்லிட்டு உனக்கு அப்ப புரியும். அப்ப வந்து நான் இருந்தேன்னா ஒரு வேலை என்கிட்ட வந்து பேசுன்னு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. சீயு பாக்குறா. வீட்டு மொட்டை மாடியில இருந்துட்டு நின்னுட்டு மிங்கோட வீட்டை பாத்துட்டு இருக்கா. இவளுக்கு கிஃப்டா கொடுத்த அந்த பெல்ல அவ வீட்லயே விட்டு வந்துட்டு இருக்கா. அந்த பெல் அங்க கரெக்டா மறுபடியும் ஜன்னல்ல மாட்டி இருக்கு. அதை பார்த்து இவளுக்கு ஒரு மாதிரி இமோஷனலா இருக்கு. இங்க சீயுவோட அப்பா அவங்க அம்மா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணி வச்சிட்டு இருக்க? பிள்ளைங்களை உனக்கு வளர்க்க தெரியாதா அப்படின்னு எல்லா தப்புமே அம்மா மேல இருக்க மாதிரி அவர் கத்த ஆரம்பிக்க, ஆமா நான் தான் பெத்தேன், நான் தான் 3 பிள்ளைங்களையும் வளர்த்தேன். பிள்ளைங்க நல்ல பேர் வாங்கும் போது உங்க பேர்ல எழுதிக்கிறீங்க. ஆனா நீங்க ஏதாவது தப்பு பண்ணிருச்சீங்கன்னா நான் வளர்த்தது சரியில்லைங்கிறீங்க. நீங்க வளர்க்க வேண்டியதானே அவங்க அம்மாவும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ உங்க ஜின்னு வந்து அவங்க அப்பா வெளுத்து கூட்டு போயிடுறான். ஆனா எதை பத்தியும் கவலைப்படாம கண்டுக்காம நம்ம சீயு படுக்கு நேரா உள்ள போய்க்கிறா. ஏன்னா வெளியே தான் எப்படியும் திட்டதானே பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு குருவியை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா உள்ள வராங்க. இங்க பாரு, உனக்கு ரொம்ப தைரியம் தான். தாத்தாவும் பெரியப்பாவும் இருந்ததால உன்கிட்ட கொஞ்சம் கோவமா பேச வேண்டியதா போயிருச்சு. நீ காணாம போனதா வேற எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. நீ எங்க போனன்னு கேட்க, என் ஃப்ரெண்டு வீட்டுல தாமா எதிர் தெருவுல இருந்த அப்படின்னு சீயு சொல்லிடுறா. யாரு இந்த மிங்கு வீட்லயா? உன்னவன் உன லவ் பண்ணிருக்கணும், இல்ல தப்பான காரணத்துக்காக உன்கிட்ட பழகி இருக்கணும். நீயும் அக்கா மாதிரியே கேவலமா சீர்கேட்டு தான் போற. அது மட்டும் தான் எனக்கு தெரியுது. உனக்கு 18 வயசு தான் ஆகுது. அவள மாதிரி காலேஜ் கூட நீ படிக்கல. அவளே அந்த நிலைமைக்கு ஆளானா நீ என்ன நிலைமைக்கு ஆளாவன்னு தெரியுமா உனக்கு? நான் நல்லா இருக்கும் போதே பாத்துட்டு இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற. உன்னால அப்படி வாழ முடியும்னா இப்பவே இங்க இருந்து கிளம்பி போடின்னு சொல்ல, அவ்வளவு கேவலமா பேசிட்டு கிளம்பி போன்னு வேற சொல்றீங்க. நான் போறேன் அப்படின்னு சீயும் அங்க இருந்து கிளம்புறா. அவங்க அம்மாவை முடிய புடிச்சிட்டு அடி அடின்னு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க மீங்க அவன் வீட்டுல இருந்து விண்டோ வழியா பாக்குறான். இவ அடி வாங்குறதும் தெரியுது. அவங்க அம்மா பல்லார்னு ஒரு அரை விட சீயு கணத்துல நகம்லாம் கூட கீறிடுது. அவங்க அப்பா பாக்குறாரு. ஏமா என்ன பண்ணிட்டு இருக்க? என் பிள்ளைய போட்டு இந்த அடி அடிக்கிறேன்னு பிரிச்சு விட்டுட்டு இருக்காரு. மிங்குக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க மிங்கோட அப்பா ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் ஆபரேஷன் பண்ணிட்டு இல்லங்க பேஷண்ட் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்ல அவங்க பயங்கரமா கதறி கதறி வெளியே இருக்கவங்க எல்லாம் அழ ஆரம்பிக்கிறாங்க. இங்க நர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா மிங்கோட அப்பா சோகமா ரொம்ப டென்ஷனா அழுதுட்டே ஒரு படுக்க ஒரு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு நர்ஸ்க்கு ரொம்ப ஒரு மேல பாவமா இருந்துட்டு இருக்கு. சீவோ உள்ள கூட்டு போயிட்டு தம்பி தான் மருந்து போட்டுட்டு இருக்கான். அக்கா பாரு முகத்துல தழும்பு இருக்கு. அம்மா உன் மேல கோவப்பட்டது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்ல, அடிச்சிருக்க கூடாதான். ஆனா உன் மேலக்கு கவலையில தான் அடிச்சிட்டாங்க. அம்மா மேல நீ ரொம்ப கோவப்படாதக்கா அப்படின்னு சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். எங்க அவங்க அம்மாவும் ரொம்ப சோகமா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா மருந்து கொண்டு போயிட்டு இந்த மருந்து சாப்பிட்டு வலி சரியாகும்னு சொல்ல, இந்த மருந்தால என் வலி சரியாவே போகாது, எத்தனை தடவை சாப்பிட்டாலும் சரியா போகாதுன்னு அவங்க அம்மா மாத்திரையே கீழே தள்ளி விட்டுட்டு வழியிலே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அப்பா ஒரு பக்கம் போயிட்டு கீழே விழுந்த மாத்திரையெல்லாம் பொறுக்கி கையில வச்சுட்டு இருக்காரு. மிங்கும் பாவம், அவனும் நல்லா இல்ல, அவனும் ஒரு பக்கம் சோகமா உட்காந்துட்டு இருக்கான். எப்படியாவது அவளுக்கு தெரியுமா சீயுக்கு நான் அவளை பத்தி கவலைப்பட்டு இருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க சீயுவோட வீட்டுல புதுசா கேட்டு மாட்டுறாங்க. யாரும் வெளியே எஸ்கேப் ஆகி போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. மறுபடியும் சீயு கிட்ட அவங்க அம்மா வந்துட்டு எதுக்கும் பத்திரமா கேர்ஃபுல்லா இருந்துக்கோன்னு சொல்லிட்டு மிங்க என்னெல்லாம் ட்ரெஸ் கொடுத்தானோ அந்த ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு மிங்க பாக்கிறதுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. இதுக்கும் மேல என் பொண்ணு கிட்ட வந்து வச்சுக்காதப்பா எதையும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி எதுவும் கண்டுக்காம மறுபடியும் அங்க இருந்து கிளம்பி நேரா போயிடுறாங்க. மிங்கக்கு ஒண்ணும் புரியல. திருன்னு முடிச்சுட்டு நேரா அந்த ட்ரெஸ் எல்லாம் உள்ள கொண்டு போயிடுறான். நம்ம மறுபடியும் சீயோட அம்மா அவகிட்ட வந்துட்டு நான் மிங்க பார்த்தேன், இதுக்கு மேல என் பொண்ணு கிட்ட வச்சுக்கிட்டேன்னா வீட்டை கொளுத்திடுவேன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேல உன்கிட்ட வச்சுக்க மாட்டான், நீயும் அவன்கிட்ட வச்சுக்க கூடாது. நடந்த எந்த விஷயத்தையும் உன் பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட கூட சொல்லக்கூடாது. உன் பேர் எதிர்காலத்துல நாரி போயிடும், புரியுதா? நீ மட்டும் காலேஜுக்கு போயிட்டு அப்படின்னா நான் கண்டிப்பா உன ஒன்னும் சொல்ல மாட்டேன். அது குருவி வச்சிருக்கே, அதை வச்சுட்டு அவனால படிக்க முடியாது, அதையும் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்ல, அது பாவம் அடிபட்டு இருக்கு, அதுக்கு சரியானதும் நானே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சீயு அங்க வந்து ஸ்கூலுக்கு போறா. எங்க பாரு நியூஸ்ல வந்து பொண்ணு ஸ்கூலே வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்குது. இவளுக்கு வேற அடிலாம் பட்டிருக்கு, என்னாச்சும் தெரியலையப்பா அப்படின்னு சொல்ல, இங்க ஸ்கூல்ல வர பொண்ணுங்கெல்லாம் டிராமாவே நடந்துச்சுடி, பாத்தீங்களா நீங்கெல்லாம் டிவியில லைவ்ல வந்துச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிங்கு வரான். நேரா சீயு கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறான். சீயு நேரா இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு ஏஞ்சி போயிட்டு சார் அப்படின்னு கிளாஸ் டீச்சர் கிட்ட பேச ஆரம்பிச்சிடுறா. டீச்சர் அவளை தனியா கூப்பிட்டு ஏதாவது ப்ராப்ளம்னா என்கிட்ட சொல்லுமா, நானும் உன் வயசை கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு இருக்கேன், ரொம்ப எங்க அம்மா அப்பா கிட்ட எல்லாம் சண்டை போட்டிருக்கேன், அப்புறம் நான் பெருசாயிட்டேன், அப்புறம் அவங்க என்கிட்ட திட்டுறதெல்லாம் விட்டுட்டாங்க, இப்படிதான் எல்லா வாக்கையிலும் நடக்கும். அது மட்டும் இல்லாம உன் ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறமா சைக்காலஜி டிபார்ட்மெண்ட் ஒன்னு பிரின்சிபல் ஓபன் பண்ணிருக்காரு, உனக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்தா மன கஷ்டம் தான் அவங்க கிட்ட போய் நீ பேசலாம் அப்படின்னு சொல்றாரு. ஓகேன்னு சொல்லிட்டு சீயு அங்க இருந்து வெளியே வரா. மிங்கவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீயு அவனை பார்த்ததுமே மின்னல் வேகத்துல தலைகீழா திரும்பி அங்கிட்டு இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. வந்த வழியாட்டியே ஒரு ரூம்ல போய் கதவை லாக் பண்ணிக்கிறா. மிங்கு போறான், கதவை தட்ட ஆரம்பிக்கிறான். அவன் ஆனா திறக்கிற மாதிரி இல்ல. அதோடதான் இந்த பார்ட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போகுது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.